இன்னைக்கு நாம குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அப்பாவோட பாண்டிங் எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, எமோஷனல் பாண்டிங் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்பா குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்ணும்போது, அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது அந்த வயிறு மேல கை வச்சு அவர் பேசும்போது எமோஷனல் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் பேபிக்கும் ஃபாதருக்கும். அண்ட் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தோம்னா, பேபியால அப்பாவோட வாய்ஸை ரொம்ப அர்லியாவே ரெகக்னைஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா பேபிக்கு பிரெயின் டெவலப் நியூரல் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் பெனிஃபிட் பார்க்கும்போது பேபி கிட்ட அது ஒரு காமிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பாவோட வாய்ஸ் கேட்குறப்பெல்லாம் பேபி கிக் பண்றது, ஐ மீன் லிசனிங்ன்ற மாதிரி அவங்க கிக் பண்ணி நமக்கு சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, இது பேபியோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பெனிஃபிட்னு பார்க்கும்போது இது ஒரு கப்பிளோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல ஒரு ஃபாதர் மதர் பிரெக்னெண்டா இருக்கும்போது பேசுறது பேபியோட பாண்டிங் மட்டும் இல்லாம கப்பிளோட பாண்டிங் பெட்டரா இருக்க ஹெல்ப் பண்ணும்.